இது எப்ப சாப்பிடுறதுன்னு தெரியலையே. அண்ணா தம்பி, எது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு பின்னாடி எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன்பா, உள்ள இருக்குது பாருங்க. சரிண்ணே. என் புள்ளைய வசியம் பண்ணி வளர்ச்சி போடணும்னு நீ நினைக்கல? நர்மதா மாதிரி இருக்கு. நர்மதாவே தான். நர்மதா, நர்மதா உன்னதான். இரு வரேன். என்ன பொங்கல் வச்சுட்டு திடீர்னு காணாம போயிட்ட? தாத்தா பாட்டி 2 பேரும் உன்னை காணும்னு தேடிட்டு இருந்தாங்க. ஏய், என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது அம்மா கால் பண்ணாங்க, அதான் பேசிட்டே வந்தேன், அப்படியே மறந்துட்டேன். அம்மா, என்ன மெடிக்கல் ஷாப்ல இருந்து வரீங்க? யாருக்காவது முடியலையா? ஆமா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அவருக்கு என்ன, அவரு நல்லா தான் இருந்தாரு. நல்லா இருந்த மனுஷனா ரோகிணி படுக்க வச்சிருவா போல இருக்கு. என்ன சொல்றீங்க? இவ பண்ண பஞ்சாயத்துல படபடப்பாய் கீழே விழுந்துட்டாரு. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு பிபி அதிகமா இருக்கும்னு மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. அதான் வாங்கிட்டு போறேன். ரோகிணி என்ன பண்ணா? நடக்க போற கபடி விளையாட்டுல மாப்பிள்ளை ஜெயிச்சு கப்பு வாங்கினதா கல்யாணம்னு கண்டிஷன் போடுற. என்ன கதிர் இது? சின்ன புள்ளத்தனமா இருக்கு. சிலம்பாட்டம்னா பரவாயில்ல, ஒரு ஆளை எதிர்த்து நின்னு விளையாடலாம். ஆனா இது அந்த மாதிரி இல்லையே. 7 பேர்ல ஒன்னா சேர்ந்து விளையாடணும். இதுல எப்படி மாப்பிள்ளையோட தனித்திறமைய ப்ரூவ் பண்ண முடியும்? மாப்பிள்ளை விளையாடுற டீம் ஜெயிக்கணுமா? மாப்பிள்ளை ஆட்ட நாயகன், அதான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த கப்பு வேற வாங்கணுமா? அப்பதான் அவரை கல்யாணம் பண்ணிப்பாலாம். சரி, மாப்பிள்ளைக்கு கபடி விளையாட தெரியுமான்னு கேட்டீங்களா? அவர் இதுக்கு ஓகேவான்னு கேட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான் கேட்கணும். அவர் கோயம்புத்தூர்காரர் தானே, கண்டிப்பா கபடி விளையாட தெரிஞ்சுதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்களும் இருக்கீங்கல்ல, உள்ளூர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா உங்க டீம்லயே மாப்பிள்ளை விளையாட போறாரு. நீங்க ஒருத்தர் போதுமே, ஒத்த ஆளா எல்லாரையும் தூக்கி வீசிட மாட்டீங்க? அட நீ வேற, மாப்பிள்ளை தான் ஆட்ட நாயகன் கப்பு வாங்கணுமா? அப்ப மாப்பிள்ளை தானே நல்லா விளையாடணும். அவருக்கு தானே விளையாட தெரிஞ்சிருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவருக்கு விளையாட தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது அவர் எதுக்கு ஒத்துக்க வச்சிருங்க. எதுக்காகவும் இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போயிடக்கூடாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க டீம் ஜெயிக்கும். கண்டிப்பா மாப்பிள்ள மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவாரு. இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். சரி, நான் கிளம்புறேன். அத்தை நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, காயப்படுத்தினாலும் சரி, இந்த குடும்பத்துக்காக நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும் நாம எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். 3 கல்யாணத்தையும் நான் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட அப்பா யாருன்னு சொல்லி அப்பாவை தாத்தா ஏத்துக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருப்பேன்.